வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல். ஆகஸ்ட் மாத இறுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்வதால் நடவடிக்கை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு. விரைவில் அறிவிப்பு வெளியாகக்கூடும் என எதிர்பார்ப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் நீர் திறப்பு அதிகரிப்பு. வினாடிக்கு 55,500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கூடலூர் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலத்தின் நடுவே சிக்கியுள்ள மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் ஒரே நாளில் 34 சென்டிமீட்டர் மழை பதிவு. பல இடங்களில் மண் சரிவு, மரங்கள் முறிவு, வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அவதி. கனமழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் மழைக்கால தடுப்பு நடவடிக்கைகளுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட லட்சுமி பவ்யா தன்னிரு பேட்டி. என்னோட பேசிக் இப்போ இமீடியட் ஃபோக்கஸ் இது பிகாஸ் ரெய்னி சீசன்னால ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெயின்ஸ் அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அண்ட் நேற்று ரெட் அலர்ட் இருந்தது டிஸ்ட்ரிக்ட்லான்னு கூட எனக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அதுபடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு ப்ரிவெண்ட் எனி டேமேஜ் ஆர் அதர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஆர் பேசிக் சர்வீசஸ் எதுவும் இன்டரப்ட் ஆகாமல் மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண வேணும் அதெல்லாமே நாங்கள் இப்போது பார்க்குறோம். அதுதான் இமீடியட் ஃபோக்கஸ். நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கனமழை தொடர்ந்து பெய்யும் என எதிர்பார்ப்பு. மக்களின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் வரும் 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து. தாம்பரம் பணிமனை மறுசீரமைப்பு காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிறுத்தி வைப்பு.
கர்நாடக அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பின்வாங்கினார் முதலமைச்சர் சித்தராமையா. மகாராஷ்டிராவில் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் மக்களை கவர அறிவிப்புகளை அள்ளி வீசும் சிவசேனா. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இடையே மறைமுக மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். மோதல் காரணமாக மாநில பாஜக தலைமையில் விரைவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் உச்சகட்டத்தை எட்டிய பாஜகவினரின் உட்கட்சி மோதல். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவசர ஆலோசனை. மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம சாவு குறித்து விசாரிப்பதற்காக கோவை மாவட்ட சிபிசிஐடி போலீசார் நெல்லை வருகை. சந்தேக நபர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு. அம்மா வழியில் மக்கள் பயணம் என்ற பெயரில் தென்காசியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய சசிகலா. அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்திக்கிறார். சென்னையில் 2 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம். சந்தேகத்தின் பேரில் சதீஷ் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை. ஆடி மாத பிறப்பை ஒட்டி பரமத்தி வேலூர் கபிலர் மலை பகுதியில் தேங்காய் சுடும் நிகழ்ச்சி. குழந்தைகளுடன் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். பஞ்சாபில் மாநில முதலமைச்சர் பல்கலைக்கழக வேந்தராக பதவி வகிக்க முடியாது. ஒப்புதல் அளிக்காமல் மசோதாவை திருப்பி அனுப்பிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கல்வி நிறுவனங்களில் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவு. அக்னி வீரர்களுக்கு காவல்துறை, சுரங்க பாதுகாப்பு பணி உள்ளிட்ட அரசு வேலைகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி அறிவிப்பு. இலங்கையில் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாட செல்லும் இந்திய கிரிக்கெட் அணியினை தேர்வு செய்வதில் தொய்வு. தொடரிலிருந்து முன்னணி வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தேர்வுக்குழு கூட்டமும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் சிக்கல். இலங்கையில் ஒருநாள் தொடரை விளையாட உள்ள இந்திய அணியை சூரியகுமார் யாதவ் வழிநடத்த உள்ளதாக தகவல். T20 தொடருக்கான கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு. திருப்பூர் அணிக்கு எதிரான TNPL கிரிக்கெட் லீக் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி அபார வெற்றி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் TNPL கிரிக்கெட் தொடர். இன்றைய 17வது லீக் போட்டியில் சேலம், சேப்பாக் அணிகள் மோதல். திண்டுக்கல்லில் மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டி. சுழற்கோப்பை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்க பரிசை தட்டி சென்றது திண்டுக்கல் அணி.